திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரைப்படங்கள் குறித்து உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உச்ச நடிகராக இருந்த திரு விஜய் அவர்கள் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு அரசியலுக்கு. மறுபடியும் அவர் நடிக்க வர்றது சிரமம், அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அவர் ஒரு ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தார் தமிழ் திரைப்பட உலகத்துல. இனி அந்த வெற்றிடமாகுதா அந்த இடம், அந்த இடத்தை நிரப்புறதுக்கு அடுத்தது யார் வாரா? உங்களுடைய பார்வையில நீங்க தொடர்ந்து திரைப்படங்களை, நடிகர்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கும் இது? அதாவது திரைப்படத்துறையிலிருந்து வந்த நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே யாராலையும் ஆட்சியை பிடிக்க முடியாது, நடிகர்களால இனிமே ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, நாட்டையெல்லாம் ஆள முடியாது அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் முறியடிச்சு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 108 சீட் ஜெயிச்சிருக்கிறாரு. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காண்டி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ நிச்சயமா முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது திரைப்படத்துறையிலிருந்து ஒரு நடிகரா இருந்தாலும் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியும், அதுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா போதும், மக்கள் ஆதரவு இருந்தா போதும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க கேட்டீங்க, அதாவது விஜயோடைய இடத்தை யாரால பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு கால்குலேஷன். இப்படி எப்படின்னா, எம்ஜிஆர், சிவாஜி, நமக்கு சமீபத்துல உள்ள உதாரணங்களே நம்ம பேசுவோம். அந்த ரெட்டையர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டங்கள்ல ஜெய்சங்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகுமார், ஜெமினி கணேசன், முத்துராமன், பல பேர் இருந்தாங்க. அடுத்த ரவிச்சந்திரன், இப்படி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா அந்த எம்ஜிஆர், சிவாஜிங்கிறது ரெட்டையர்கள் அன்னைக்கு டாப் ஸ்டார்ஸ். அந்த பீரியட்ல 2 பேரும் டாப் ஸ்டார்ஸ். அந்த உச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேர், அதை யாராலையும் எப்பயுமே உடைக்க முடியாது. அவங்க அப்படியே இருந்தாங்க. வேற யாராலும் நெருங்க முடிச்சா? இல்ல. வேற அன்னைக்கு இருந்த நடிகர்கள் ஜெமினி கணேசன் எல்லாம் கூட பெரிய காதல் மன்னன் சொன்னாங்க, நெருங்க முடிச்சா? இல்ல. அது அப்படிதான். அந்த ஒரு காலகட்டம், அந்த ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் ஒரு மாசு, சிவாஜி ஒரு கிளாஸ், அதை யாராலையும் நெருங்க முடியாது, நெருங்க முடியல. அதான காலத்துக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற உதாரணம். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஃபேட் அவுட் ஆகி போகும்போது ரஜினி, கமல் 2 பேரும் உள்ள வராங்க. 2 பேருமே சமகாலத்துல உள்ள வராங்க. கிட்டத்தட்ட 1-2 வருஷங்கள். கமல் சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து வந்தவரு, பட் இருந்தாலும் ஹீரோவாக மாறும்போது ரஜினி ஹீரோவா மாறி உள்ள வர்றாரு, வில்லனா இருந்து ஹீரோவா மாறாரு ஒரே காலகட்டம். அதாவது நினைத்தாலே இனிக்கும், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இப்படி அவங்க அந்த படங்கள், பல படங்கள் அப்படியே வரும்போது அது ஒரு ரஜினி கமல் ஏரா ஒண்ணு உருவாகுது. அந்த ஒரு தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், முரட்டுக்கால ஏவிஎம் தான் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சகலகலா வல்லவன், ஏவிஎம் தான் எடுக்கிறாங்க. இப்படி அடுத்து மாஸ் அட்ராக்ஷன்ஸ் படங்களை கொடுத்து இன்னைக்கு கொண்டாட்டம். ஹீரோஸ் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேற யாராலையும் பண்ண முடியாது. நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா நீங்க கடல்ல தான் பார்க்கணும், சுண்டல் தான் வாங்கி சாப்பிடணும். மாலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செலவு தான். நீங்க பார்க்குக்கு போனீங்கன்னா சும்மா வாக்கிங் தான் போயிட்டு வரலாம். இதெல்லாம் நான் குறை சொல்லல. பட் அந்த ஒரு மஜாவான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க கிடைக்கும் அப்படின்னா சினிமால தான் கிடைக்கும். சினிமா அந்த மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் அந்த தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மேஜிக் போட்டு உட்காந்து, ஒரு வைப், ஒரு மேஜிக், ஒரு கொண்டாட்ட மனநிலை, அவங்க ஆடுறது, பாடுறது, பேசுறது, பஞ்ச் டைலாக், இதெல்லாமே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரஜினி அவர் ஃபுல்லா ஒரு ஸ்டேஜுக்கு மேல முதல்ல 6 இருந்து 60 வரை, முள்ளும் மலரும், அந்த மாதிரி படங்கள்லாம் எங்கேயோ கேட்ட குரல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லா, ரங்கா, போக்கிரி ராஜா, முரட்டுக்கால பேரெல்லாம் பாருங்க, அடுத்த வாரிசு சொல்றேன், அப்படியே பாத்தீங்கன்னா அருணாச்சலம், அண்ணாமலை, பாஷா, முத்து, இப்படி வேற மாதிரி ஒரு வைபுக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2ல நிக்கிறாரு. 173 அடுத்து பண்ண போறாரு. அதுக்கப்புறம் 174 பண்ண போறாரு. இன்னும் 175, 178 பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இவ்வளவு படம் பண்ணிட்டு இருந்தாலும் 50 வருஷம் ஆச்சு சூப்பர் ஸ்டாரா. 50 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த ரஜினி, அந்த மாஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதான் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். அந்த இடம் அதை யாராலையும் இந்த 50 வருஷத்துல தொட முடிஞ்சா?
தொட முடிஞ்சா இல்ல முடியல. கமல் வந்து போட்டியாளர், சமமான போட்டியாளர். அவர் வேற மாதிரியான போட்டியாளர். எப்படி வேற ஜானர். அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதந்திரம் மாதிரி படமும் நடிப்பாரு, மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி படமும் நடிப்பாரு, குணா மாதிரி நடிப்பாரு, குருதி புனல் மாதிரி நடிப்பாரு, அவை சண்முகி மாதிரி நடிப்பாரு, வெரைட்டி விஸ்வரூபம் மாதிரி நடிப்பாரு. என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கும் அந்த மாசு, அவருக்கான ரசிகர்கள், அவருக்கான கொண்டாட்டம், அவர் படத்துக்கான வரவேற்பு அப்படியே இருக்கு. சோ நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 பேரும் உள்ள வந்து இன்னைக்கு ஒரு 50 வருஷமா 2 பேரும் ஹீரோ நடிக்கிறாங்க. 2 பேருடைய படத்துக்கும் அதிரி புதிரியான ஒரு வரவேற்பு இருக்கு. அந்த இடம் ரஜினி இடத்தையோ கமல் இடத்தையோ யாராவது தொட முடியுமா? தொட முடியும் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியா வருமா? அப்படிதான் அந்த பீரியட் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்துகிட்டே இருக்கும் போது அடுத்து ஒரு ஜெனரேஷன் வந்து உள்ள வராங்க. இவங்களும் சமகாலமா உள்ள வராங்க. யாருன்னா அஜித், விஜய். அஜித்தும் விஜயும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்ன பின்னதான் வராங்க. அஜித் 91 நம்ம வராரு, ஒரு 92 நம்ம வராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வான்மதி அது இதுன்னு இவர்கள் படங்கள் நடிக்கிறார், ஆசை அது நடிக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, விஷ்ணு, ரசிகன், தேவா அப்படின்னு இவர் நடிக்கிறாரு. அப்புறம் பூவை உனக்காக அதுன்னு இவருடைய growth ஒண்ணு. கில்லி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, திருப்பாச்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் வேற ஒரு திருமலை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் வராரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தீனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு மாஸ் அட்ராக்ஷன். ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. சிட்டிசன் நடிச்சிருக்காரு, ரெட் நடிச்சிருக்காரு, வேற வேற வெரைட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படம் வாலி நடிச்சிருக்காரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா இவங்க வளர்ந்து வந்து 33 வருஷமா இன்னைக்கு வந்து அந்த அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து உருவாகி தங்களை வந்து ஒரு நிலையில வந்து நிறுத்திக்கிட்டாங்க. அந்த ஒரு இரட்டையர்கள் இடத்துல அந்த விஜய் அஜித்ங்கிற அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா சார், அது யாராலையும் டச் பண்ண முடியாது. இதுல என்னன்னா இவங்க 2 பேருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட், 2 பேருமே மாஸ் படங்கள்ல நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். இதுல வந்து ஒரு படி மேல யார் விஜய்னா எப்படின்னா வியாபாரத்திலையும் சரி, அதிரி புதிரியான ரசிகர் கூட்டத்திலையும் சரி, பெரிய செல்வாக்குலையும் சரி, விஜய வந்து ரஜினியோடய நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ரஜினி எந்த பேட்டர்னை பிடிச்சு வந்தாரோ அதே பேட்டர்னை பிடிச்சுதான் விஜய் வந்தார். அந்த ஒரு வந்து அவருக்கும் அவருடைய எஃபர்ட் எல்லாம் இருக்கு. சோ அந்த இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் போயிட்டாரு, முதலமைச்சர் ஆகிற சூழல்ல இருக்காரு. இனிமே வந்து விஜய்னு காலியாகிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னொருத்தர் வந்து உட்காருவாரு அந்த இடத்துலன்னு சொல்லி பேசுறதே வந்து தப்பு. என்ன கேட்டா அந்த இடத்தை யாராலையும் அடைக்க முடியாது. அது காலி இடமா தான் இருக்கும், அது வெற்றி இடமா தான் இருக்கும். அது மறுபடியும் விஜய் வந்து ஒரு படம் பண்ணா அந்த இடம் அப்படியே அவருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கும். அப்படிதான் விஜயோடது. இப்ப நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா இருக்காரு, அவரு ஒரு மாஸ் ஹீரோ, அவரு வேற பேட்டர்ன். தனுஷ் இருக்காரு, அவருக்கு வேற மாதிரியான ரசிகர்கள். ஏன் சிம்பு இருக்காரு, அவரு ஒரு சூப்பர் ஸ்டார். சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், கென் கருணாஸ் வந்துட்டே இருப்பாங்க சார். ஆனா அடுத்து ஒரு ரெட்டையர்கள் வந்து அமையல. ஆக்சுவலி வந்து அமைய வேண்டியது எங்க அமைய வேண்டியதுன்னா நம்ம சிம்பு தனுஷ் காலகட்டத்தில் ரெட்டையர்கள் அமைய வேண்டியது. ஆனா தனுஷ் வந்து முன்னோக்கி போயிட்டாரு, சிம்பு வந்து பின்னோக்கி போயிட்டாரு. அவரு நடிக்கக்கூடிய படங்கள் ரொம்ப குறைச்சிட்டாரு. ரொம்ப குறைச்சு படங்களே நடிக்காம ஒரு 4 வருஷம்லாம் படம் இல்லாம அப்படிலாம் அவர் பின்னோக்கி போனதுனால என்னன்னா அந்த ரேஸ்ல வந்து பின்தங்கிறதுனால என்னன்னா அந்த ரெட்டையர்கள்னு ஃபார்ம் ஆக வேண்டியது போயிடுச்சு. அதனால வந்து இந்த நம்ம எப்படி சொல்றது, எல்லா ஆளாளுக்கும் ஒரு மார்க்கெட்டு, ஜெயம் ரவிக்கு ஒரு மார்க்கெட்டு, விஷாலுக்கு ஒரு மார்க்கெட்டு, விஜய் சேதுபதிக்கு ஒரு மார்க்கெட்டு, எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கே தவிர யாராலையும் வந்து விஜய் இடத்தை நிரப்ப முடியாது. இப்ப பல பேர் சொல்றாங்க சிவகார்த்திகேயன் வந்து அந்த இடத்தை நிரப்பிடுவாரு, சிவகார்த்திகேயன் அந்த இடத்தை துப்பாக்கி அவர் தானே கொடுத்தாரு. துப்பாக்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சிவகார்த்திகேயன்லாம் விஜய் எடுத்து பிடிக்க முடியாது சார். உண்மையா சொல்ல ரொம்ப வெரைட்டியா அவருடைய திரைப்படங்களை இப்ப பராசக்தி எல்லாம் ரொம்ப வெரைட்டியான திரைப்படங்களை முயற்சி எடுத்து பண்றாரு. அதனாலதான் பிடிக்க முடியாது. நீங்க பராசக்தி மாதிரி படங்கள், சேயோன் மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறதுனாலதான் பிடிக்க முடியாது. வெரைட்டியே இல்லாம நடிக்கணும். மாஸ் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா வெரைட்டியே இருக்கக்கூடாது. அவங்க எப்படின்னா அதே அந்த மாஸ் என்டர்டைன்மெண்ட், அவர் பஞ்ச் டைலாக்கு, அவங்க நடந்து வர்றது, லுக்கு, வாக்கு, ஸ்டைலு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஃபைட், கலாஸ், அவ்வளவுதான். கதம் கதம் விஜய் மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. கதம் கதம் அந்த மாதிரி தான். ரஜித் நடிக்கிற படத்துல என்ன வெரைட்டிங் இருக்கு. நடுவுல ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி நடிச்சாரு, அட்ரா ஃபிளாப் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் வெரைட்டி சூஸ் பண்ணா ஓடாது. ரஜினி வெரைட்டி சூஸ் பண்ணா ஓடுமா? இல்ல, அவருடைய ஸ்டைல் அந்த பேட்டர்ன்ல தான் போகணும்.
போகணும்ல. இப்ப கமல் வெரைட்டி சூஸ் பண்ணா ஓடும், புரியுதா உங்களுக்கு? இவங்க வெரைட்டி சூஸ் பண்ணா ஓடாது. சிவகார்த்திகேயன்லாம் எப்படின்னா அந்த விஜயினுடைய மாசு, அந்த அஜித்தினுடைய மாசு, அதுக்கெல்லாம் வந்து வர முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். அது சினிமா துறையில இவ்வளவு பெரிய உச்சத்திலையும் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்து மக்கள் பெரிதளவுல கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். ஏன் சூர்யா அவர் நல்ல நடிகர் தானே, எந்த சந்தேகம் கிடையாது. பலவிதமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர். நடிப்பு நல்லா இருக்கும், டான்ஸ், ஃபைட்டு எல்லாமே நல்லா பண்ணுவாரு. ஆனா அவரு அந்த எப்படி சொல்லுது, அந்த ஒரு டாப் பொசிஷன் இருக்குல்ல, அது வர முடியலைங்கிறது தான் உண்மை. நீங்க ரஜினி, கமல், விஜய், அஜித், அப்புறம் தான் சூர்யான்னு நம்ம சொல்ல முடியும். இதுதான் யதார்த்தம். அதனால வந்து இந்த இடத்தை யாராவது புடிச்சிருவாங்களா, நிரப்பிடுவாங்களா அப்படின்னா முடியாது. எம்ஜிஆரோட இடத்தை யாராவது தொட முடியுமா? இன்னைக்கு எம்ஜிஆர் இல்ல, அவர் பாடிட்டு போனாரு, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்து பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னாரு. இருக்கா? எம்ஜிஆர் யாராவது ஆக நினைச்சா ஆக முடியுமா? இல்ல முடியாது. அவருக்கான இடம் அவருக்கு தான். அதே மாதிரி ரஜினி யாராவது ஆக முடியுமா? விஜய் யாராவது ஆக முடியுமா? முடியாது. அதனால வந்து அந்த இடம் காலியா தான் இருக்கும். நிச்சயமா இது ஒரு பேசுபொருளாகவே இருக்கு திரைப்படத்துறையில. இனி விஜய் அவர்கள் இல்ல, அண்ணனுடைய இடத்தை யார் நிரப்ப போறாங்க அப்படிங்கிற பரவலான ஒரு இதற்கு ரசிகர்கள் மத்தியில பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.